கடன்களின் பாரத்தால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? ஒவ்வொரு இரவும் நாளை என்ன நடக்குமோ என்ற பயத்திலும் கண்ணீரிலும் உங்களது உறக்கம் கலைகிறதா? வலிகளும் நோய்களும் ஏமாற்றங்களும் உங்களை இருளில் தள்ளியிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இன்று பரலோகம் உங்களுக்கு நேரடியாக பதிலளிக்கிறது. ஆம், உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் இறைவனின் தூதர்கள் எண்ணியிருக்கிறார்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம் நிகழப்போகிறது. உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் இப்போது அதிதூதர்கள் தங்கள் பிரகாசமான இறக்கைகளுடன் உங்களை நோக்கி இறங்கி வருகிறார்கள். இது உங்களின் நேரம். நான் இப்போது ஒளியின் 3 மாபெரும் அதிதூதர்களை அழைக்கிறேன். போர்களின் தளபதியான அதிதூதர் மைக்கேலே, உங்கள் எரியும் வாளுடன் வாருங்கள். குணமாக்கும் தேவதூதரான அதிதூதர் ரபேலே, உங்கள் தெய்வீக தைலத்துடன் வாருங்கள். நற்செய்தியின் தூதரான அதிதூதர் கேப்ரியேலே, உங்கள் பொன் எக்காலத்துடன் வாருங்கள். இப்போது நாம் எப்பத்தா என்ற மாபெரும் திறவுகோலை செயல்படுத்தப் போகிறோம். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக் என்று அர்த்தம். மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும், தடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாதையும் இப்போது பரலோகத்தின் அதிகாரத்தால் திறக்கப்படப் போகிறது. என்னுடன் சேர்ந்து இந்த ஜெபத்தை முழு விசுவாசத்துடன் உங்கள் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். நான் இப்போது அதிதூதர் மைக்கேலின் எரியும் வாளை என் வாழ்க்கையின் மீது அழைக்கிறேன். இருளின் சக்திகளே, உங்களை நான் இப்போது கட்டளையிட்டு துரத்துகிறேன். என் நிதி, என் குடும்பம், என் ஆரோக்கியம் ஆகியவற்றின் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு பொறாமை, பில்லி சூனியம், கண்திருஷ்டி மற்றும் சாபங்களை அதிதூதர் மைக்கேலின் வாள் இப்போது துண்டிக்கிறது. நான் வெட்டுகிறேன், நான் வெட்டுகிறேன், நான் வெட்டுகிறேன். என் முன்னோர்கள் வழியில் வந்த தலைமுறை சாபங்கள் அனைத்தும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அழிக்கப்படட்டும். என் வாழ்க்கையை முடக்கிப் போட்ட ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத சங்கிலியும் இப்போது உடைகிறது. நான் விடுதலை பெறுகிறேன். என் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும், என் படுக்கை அறையிலும், என் வரவேற்பறையிலும் மறைந்திருக்கும் எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் இப்போது தெய்வீக நெருப்பால் சுட்டெரிக்கப்படட்டும். இருளே, என் வீட்டை விட்டு, என் மனதை விட்டு, என் உடலை விட்டு வெளியேறு. என் ஆத்மாவைச் சுற்றிலும் மைக்கேல் தூதரின் நீல நிற ஒளிவட்டம் ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையட்டும். எந்த ஒரு தீய சக்தியும் என் அனுமதியின்றி என் வாழ்க்கைக்குள் நுழைய முடியாது. நான் ஒளியின் பிள்ளை. நான் ஒளியால் பாதுகாக்கப்படுகிறேன். இருளின் கட்டுகள் யாவும் இப்போதே அறுந்து விழட்டும். என் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு தடையையும் நான் இப்போது தகர்க்கிறேன். எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்னை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் நாவுகள் இப்போது மௌனமாகட்டும். நீதிமன்ற வழக்குகளில் அநீதியான குற்றச்சாட்டுகளில் சிக்கித் தவிக்கும் எனக்கு நீதியின் தேவன் தனது தூதர் மைக்கேல் மூலமாக வெற்றியைத் தர கட்டளையிடுகிறேன். பொய்கள் அழிக்கப்படட்டும், உண்மைகள் ஒளிரட்டும். என்னை ஏமாற்றியவர்கள், எனக்கு சேர வேண்டிய நியாயமான செல்வத்தை திருடியவர்கள், என் நற்பெயரை கெடுத்தவர்கள் அனைவர் மீதும் பரலோகத்தின் தீர்ப்பு இறங்கட்டும். நான் யாரையும் சபிக்கவில்லை, ஆனால் எனக்கான தெய்வீக நீதியை நான் கோருகிறேன். என் பாதைகளில் உள்ள முட்கள் அகற்றப்பட்டு என் வழிகள் செவ்வைப்படுத்தப்படட்டும். ஒவ்வொரு வேலையிலும், ஒவ்வொரு முயற்சியிலும் எனக்கு எதிராக எழுப்பப்பட்ட தடைக்கற்களை நான் இப்பொழுது படிக்கற்களாக மாற்றுகிறேன். என் தொழில், என் வேலைவாய்ப்பு, என் பதவி உயர்வு ஆகியவற்றை தடுத்த ஆவிகள் இப்போது சங்கிலியால் கட்டப்பட்டு பாதாளத்திற்கு தள்ளப்படட்டும். என் கைகள் தொடும் ஒவ்வொரு காரியமும் இனி வெற்றியை மட்டுமே சந்திக்கும். அதிதூதர் மைக்கேலின் போர் முரசு என் வெற்றியை பிரகடனப்படுத்துகிறது. என் எதிரிகள் என் முன்னேற்றத்தைக் கண்டு திகைத்து நிற்பார்கள். என் வாழ்க்கையின் மீது கட்டப்பட்டிருந்த வறுமையின் ஆவிகளை நான் இப்போது சபிக்கிறேன். பிசாசின் திட்டங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகட்டும். ஒவ்வொரு நாளும் என்னை அச்சுறுத்தும் தோல்வி என்ற மாயையை நான் உடைத்தெறிகிறேன். என் சிந்தனையில், என் உணர்வுகளில், என் ஆழ்மனதில் பதிந்திருக்கும் என்னால் முடியாது, நான் துரதிருஷ்டவசமானவன் என்ற எதிர்மறை எண்ணங்களை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் இப்போது முற்றிலுமாக கழுவிச் சுத்திகரிக்கட்டும். அதிதூதர் மைக்கேலின் வாள் என் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை வெட்டி எறியட்டும். என் எதிர்காலம் ஒளியால் நிரம்பியுள்ளது. என் நிகழ்காலம் பரலோகத்தின் பாதுகாப்பால் சூழப்பட்டுள்ளது. பில்லி சூனியக்காரர்களின் மந்திரங்கள், எனக்கு எதிராக உச்சரிக்கப்பட்ட தீய வார்த்தைகள், என் குடும்பத்தை அழிக்க நினைத்தவர்களின் சதித்திட்டங்கள் அனைத்தும் இப்போது செயலிழக்கின்றன.
என் வீட்டின் வாசற்படியில் பரலோகத்தின் காவல் தூதர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். என் நிம்மதியைக் கெடுக்கும் எந்த ஒரு தீய ஆவியும் என் எல்லைக்குள் நுழைய முடியாது. நான் இறைவனின் பலத்தோடு எழுந்து நிற்கிறேன். என் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுகின்றன. என் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறுகிறது. என் குடும்பத்தின் மீதுள்ள ஒவ்வொரு சாபமும் இப்பொழுது ஆசீர்வாதமாக உருமாறுகிறது. நான் முழுமையான விடுதலையை இப்பொழுதே பிரகடனப்படுத்துகிறேன். எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. என் வாழ்க்கையின் அடைக்கப்பட்ட கதவுகளைப் பார்த்து நான் இப்போது கட்டளையிடுகிறேன். எப்பத்தா, என் ஆன்மீகக் கண்கள் திறக்கப்படட்டும். என் ஆன்மீகக் காதுகள் இறைவனின் குரலைக் கேட்கத் திறக்கப்படட்டும். இருதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் காயங்கள் அனைத்தும் குணமடையட்டும். என் வாழ்க்கையில் இருக்கும் தேக்க நிலைகள் அனைத்தும் இப்போதே முடிவுக்கு வரட்டும். அதிதூதர் மைக்கேலின் வலிமையால் நான் கட்டளையிடுகிறேன். என்னை வீழ்த்த நினைக்கும் எந்த ஒரு கொடிய நோயும் எந்த ஒரு ஆவியும் உடனடியாக என்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். என் இரத்த அணுகளில், என் நரம்புகளில், என் மூளை நரம்புகளில் மறைந்திருக்கும் தீமைகளை நான் இப்போது அகற்றுகிறேன். நான் ஒளியின் போர்வீரன், நான் தோற்கடிக்க முடியாதவன். என் வாழ்க்கையில் வீசப்படும் புயல்களைப் பார்த்து நான் சொல்கிறேன், அமைதியாயிரு. என் வீட்டில் நிலவும் சண்டைகள், பிரிவினைகள், கோபதாபங்கள் அனைத்தும் இப்போது ஒழிந்து தெய்வீக அமைதி குடிகொள்ளட்டும். என் பிள்ளைகள், என் வாழ்க்கை துணை, என் பெற்றோர்கள் அனைவரும் மைக்கேல் தூதரின் சிறகுகளின் நிழலில் பாதுகாக்கப்படட்டும். எந்த ஒரு விபத்தும் எந்த ஒரு துர்மரணமும் என் குடும்பத்தை அணுகாது. நான் இப்போதே தெய்வீக பாதுகாப்பால் முத்திரையிடப்படுகிறேன். இந்த நொடியில் நான் இருளின் கோட்டைகளை இடித்துத் தள்ளுகிறேன். என் நிதி நிலையை, என் செல்வத்தை முடக்கி வைத்திருக்கும் அரக்கர்களின் கரங்களை நான் துண்டிக்கிறேன். கடன்கள் என்ற பெரும் சுமையை என் தோள்களில் ஏற்றிய அசுத்த ஆவிகளே, உங்களை நான் இப்போது நெருப்பால் சுட்டெரிக்கிறேன். என் வங்கிக் கணக்குகளில், என் சம்பளத்தில், என் வியாபாரத்தில் விழுந்திருக்கும் திருஷ்டிகள் அனைத்தும் இப்போது கருகிப் போகட்டும். நான் வறுமைக்காகப் படைக்கப்படவில்லை. நான் செழிப்புக்காகவும் நல்வாழ்விற்காகவும் படைக்கப்பட்டவன். தேவன் ஆபிரகாமுக்குச் செய்த வாக்குறுதிகள் என் வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். அதிதூதர் மைக்கேல் என் வழக்குகளில் வெற்றிவாகை சூடட்டும். நான் தாக்கல் செய்யும் ஒவ்வொரு விண்ணப்பமும், நான் கேட்கும் ஒவ்வொரு கோரிக்கையும் பரலோகத்தின் முத்திரையை பெறட்டும். என்னைத் தடுத்த அனைத்து அதிகாரங்களும் இப்போது பரலோக அதிகாரத்தின் முன் மண்டியிடட்டும். நான் ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக எழுந்து நிற்கிறேன். என் இருள் விலகிவிட்டது. என் ஒளி உதயமாகிவிட்டது. என் கண்ணீரின் காலம் முடிந்துவிட்டது. என் சிரிப்பின் காலம் ஆரம்பமாகிவிட்டது. நான் ஒளியை சுவாசிக்கிறேன். நான் ஒளியை வெளியிடுகிறேன். என்னைச் சுற்றிலும் வெற்றியின் அதிர்வுகள் மட்டுமே ஒலிக்கின்றன. ஆமென். அதிதூதர் கேப்ரியலே, நற்செய்தியின் தூதரே, இப்போது என் நிதி வாழ்க்கையில் இறங்கி வாருங்கள். எப்பத்தா, என் நிதி கதவுகள் திறக்கப்படட்டும். என் வங்கிக் கணக்குகள், என் பணப்பைகள், என் முதலீடுகள் அனைத்தும் பரலோகத்தின் செல்வத்தால் நிரம்பட்டும். என் வாழ்க்கையில் உள்ள அனைத்துக் கடன்களும், வங்கிக் கடன்களும், மாதாந்திர தவணைகளும், கிரெடிட் கார்டு கடன்களும் ஒரு அற்புதமான முறையில் அடைக்கப்பட நான் கட்டளையிடுகிறேன். நான் எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் என்னை நோக்கி வரட்டும். என் பேரில் உள்ள ஒவ்வொரு கடனும் தீர்க்கப்பட்டு நான் நிதி சுதந்திரத்தை அடைய கேப்ரியேல் தூதரின் பொன் எக்காலம் முழங்கட்டும். தேவன் சாலமோனுக்கு வழங்கிய செல்வத்தையும் ஞானத்தையும் போல எனக்கும் அளவற்ற செல்வத்தை வழங்குங்கள். நான் தொடும் ஒவ்வொரு வியாபாரமும் பலுகிப் பெருகட்டும். எனக்கு வேலை இல்லை என்ற நிலை மாறி சிறந்த பதவியும் உயர்ந்த சம்பளமும் கொண்ட வேலை என்னை தேடி வரட்டும். என் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் குவியட்டும். என் வருமானம் பல மடங்காக பெருகட்டும். பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு இடங்கொள்ளாமற் போகுமட்டும் என் மீது ஆசீர்வாதத்தின் மழை பொழியட்டும். நான் வறுமையை நிராகரிக்கிறேன். நான் செழிப்பை மட்டுமே வரவேற்கிறேன். எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. என் வழியில் உள்ள நிதித் தடைகள் அனைத்தும் இப்போது சுக்குநூறாகட்டும். நான் ஒரு காந்தமாக மாறி பணத்தை, செல்வத்தை, நல்வாய்ப்புகளை என்னை நோக்கி ஈர்க்கிறேன். எனக்கு வரவேண்டிய ஆனால் பல வருடங்களாக நிலுவையில் உள்ள தொகைகள் அனைத்தும் உடனடியாக என்னை வந்தடையட்டும். என்னை ஏமாற்றியவர்கள் என் பணத்தை திருப்பித்தர பரலோகத்தின் தூதர்கள் அவர்களை நெருக்குவார்கள். என் சொத்துக்கள், என் நிலங்கள், என் வீடுகள் அனைத்தும் தெய்வீக பாதுகாப்போடு மதிப்பு உயரட்டும். என் உழைப்பிற்கு ஏற்ற நியாயமான பலனை நான் பெறுவேன்.
என் குழந்தைகள் சிறந்த கல்வியைப் பெற, என் குடும்பம் சொகுசான வாழ்க்கையை வாழ தேவையான அனைத்து செல்வமும் என்னை வந்து சேரட்டும். என் கைகள் வழங்கும் கைகளாக மாறட்டும், யாசிக்கும் கைகளாக அல்ல. நான் ஏழைகளுக்கு உதவும் அளவுக்கு பெரும் செல்வந்தனாக மாறுவேன். அதிதூதர் கேப்ரியேலின் நற்செய்தி என் தொலைபேசி வழியாக, என் மின்னஞ்சல் வழியாக, கடிதங்கள் வழியாக என்னை வந்து சேரட்டும். உங்கள் கடன் அடைக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு வேலை கிடைத்துவிட்டது, உங்கள் வியாபாரம் வெற்றியடைந்து விட்டது என்ற நற்செய்திகளை நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன். எப்பத்தா, என் செழிப்பின் கதவுகள் முழுமையாக திறக்கப்படட்டும். அதிதூதர் கேப்ரியேல் என்னிடம் இப்போது ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களது முக்கிய விருப்பத்தை பெற நீங்கள் தயாரா? நான் என் முழு ஆன்மாவோடும் மனதோடும் உடலோடும் ஆம் என்று பதிலளிக்கிறேன். ஆம், நான் தயாராக இருக்கிறேன். என் தோல்விகளை நான் மறந்துவிட்டேன். என் வெற்றிகளை நான் வரவேற்கிறேன். நான் இப்போது 333 333 என்ற தெய்வீக எண்ணை செயல்படுத்துகிறேன். இந்த எண் என் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் திறவுகோலாக மாறட்டும். என் எண்ணங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணோடு இணைகின்றன. என் மனதில் உள்ள அந்த ஒரு முக்கிய விருப்பம், அந்த நீண்ட நாள் ஆசை இப்போது உயிர் பெறத் தொடங்குகிறது. அது ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருக்கலாம். எதுவாயினும் அது இப்போது என்னை நோக்கி விரைகிறது. நான் அதற்கு தகுதியானவன் என்று நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை குறைபாடுகளை நான் இப்போது வேரோடு பிடுங்கி எறிகிறேன். என் சந்தேகம் என்ற மேகங்கள் கலைந்து விசுவாசம் என்ற சூரியன் பிரகாசிக்கிறது. நான் இறைவனின் செல்லப்பிள்ளை. பிரபஞ்சத்தின் அனைத்து செல்வங்களும் எனக்காகவே காத்திருக்கின்றன. நான் தயார், நான் தயார், நான் முழுமையாகத் தயார். என் வியாபாரத்தில், என் தொழிலில் உள்ள முட்டுக்கட்டைகளை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். எப்பத்தா, நான் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். நான் ஒரு சிறந்த பணியாளர். நான் செல்லும் இடமெல்லாம் எனக்கு சாதகமான சூழ்நிலைகளே உருவாகின்றன. என் திறமைகளுக்குரிய அங்கீகாரம் இப்போது எனக்கு கிடைக்கிறது. என் மேலதிகாரிகள், என் வாடிக்கையாளர்கள், என் சக ஊழியர்கள் அனைவரும் எனக்கு ஆதரவாகச் செயல்படுகிறார்கள். முடங்கிக் கிடக்கும் என் திட்டங்கள் அனைத்தும் இப்போது புதிய உயிர் பெற்றுச் செயல்படத் தொடங்குகின்றன. எனக்கு தேவையான முதலீடுகள் சரியான நேரத்தில் என்னை வந்து சேர்கின்றன. நான் செய்யும் ஒவ்வொரு முதலீடும் எனக்கு 100 மடங்கு லாபத்தை தருகிறது. வறுமை என்ற வார்த்தை என் அகராதியிலிருந்தே அழிக்கப்படுகிறது. நான் செல்வத்தின் ஊற்றாக மாறுகிறேன். நான் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பல்கிப் பெருகச் செய்த இயேசுவின் நாமத்தினாலே என் வருமானத்தை பல்கிப் பெருகச் செய்கிறேன். என் வங்கிக் கணக்கில் உள்ள எண்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இது ஒரு மாயை அல்ல, இது என் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை. என் செல்வத்தைப் பார்த்து பொறாமைப்படுபவர்களின் கண்கள் குருடாகட்டும், அவர்களின் தீய எண்ணங்கள் அவர்களை நோக்கியே திரும்பட்டும். கடன்காரர்களின் தொல்லைகள், தொலைபேசி அழைப்புகள், அவமானங்கள் அனைத்திலிருந்தும் நான் இப்போது நிரந்தர விடுதலை பெறுகிறேன். நான் தலைகுனிந்து நின்ற இடங்களிலெல்லாம் நான் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறேன். என்னை ஏளனம் செய்தவர்கள் என் வளர்ச்சியைக் கண்டு ஆச்சரியப்படப் போகிறார்கள். என் வாழ்க்கையில் நடக்கும் இந்த திடீர் நிதி அற்புதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதிதூதர் கேப்ரியேலின் தூதர்கள் திசையெங்கும் சென்று எனக்கான செல்வத்தைச் சேகரித்து என் மடியில் கொட்டுகிறார்கள். நான் உறங்கும் போதும் என் வருமானம் பெருகுகிறது. நான் நடக்கும் ஒவ்வொரு அடியும் என்னைச் செழிப்பை நோக்கியே அழைத்துச் செல்கிறது. பற்றாக்குறை என்ற இருள் விலகி நிறைவு என்ற வெளிச்சம் என் வீட்டை ஆக்கிரமிக்கிறது. என் சமையலறையில் உணவு குறையாது, என் பர்ஸில் பணம் குறையாது, என் மனதில் நிம்மதி குறையாது. நான் ஒரு காந்தம். நான் பணத்தையும் வெற்றியையும் நல்வாய்ப்புகளையும் மட்டுமே ஈர்க்கும் சக்தி வாய்ந்த காந்தம். எப்பத்தா, என் நிதி நிலைமை இப்போதே சீரடையட்டும். என் சொத்துக்கள் மீதான சட்டப் பிரச்சனைகள் இப்போதே முடிவுக்கு வரட்டும். என் நியாயமான உரிமைகள் அனைத்தும் என்னிடம் வந்து சேரட்டும். நான் வெற்றிக்காக பிறந்தவன். நான் வென்று கொண்டே இருப்பேன். நான் அதிதூதர் கேப்ரியேலின் ஒளியை என் மனதின் மீது பாய்ச்சுகிறேன். பணத்தைப் பற்றிய என் பயங்கள், என் கவலைகள் அனைத்தும் இப்போது நீங்குகின்றன. பணத்தை ஒரு எதிரியாக பார்க்காமல் அதை இறைவனின் ஆசீர்வாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். செல்வம் என்பது ஆன்மீகத்திற்கு எதிரானது அல்ல. செல்வம் என்பது பலருக்கு உதவி செய்யும் ஒரு தெய்வீக கருவி என்பதை நான் உணர்கிறேன்.
என் முன்னோர்கள் செய்த நிதித் தவறுகளுக்கான கர்ம வினைகளை நான் இப்போது துண்டிக்கிறேன். நான் ஒரு புதிய நிதி அத்தியாயத்தை தொடங்குகிறேன். என் ஒவ்வொரு முடிவும் தெய்வீக ஞானத்தால் வழிநடத்தப்படுகிறது. நான் தவறான முதலீடுகளைச் செய்ய மாட்டேன். நான் ஏமாற்றப்பட மாட்டேன். என்னைச் சுற்றிலும் நல்ல ஆலோசகர்கள், நேர்மையான மனிதர்கள் மட்டுமே இருப்பார்கள். என் பணப்பையை நான் திறக்கும்போதெல்லாம் அதில் இறைவனின் ஆசீர்வாதம் நிரம்பியிருப்பதை நான் காண்கிறேன். நான் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 10 மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது. இது பரலோகத்தின் விதி. இது என் வாழ்க்கையின் சட்டம். நான் ஐஸ்வர்யத்தின் வாரிசு. நான் முடிசூட்டப்பட்ட ராஜகுமாரன் ராஜகுமாரி. என் கோரிக்கைகள் அனைத்தும் பரலோக நீதிமன்றத்தில் ஏற்கப்பட்டுவிட்டன. எப்பத்தா 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 என் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் செல்வத்தின் அதிர்வுகள் ஒலிக்கட்டும். எனக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகளை நான் அறுக்கிறேன். நான் கேட்கும் இந்த அவசர அற்புதம் இப்போது இந்த நொடியிலேயே நிகழத் தொடங்குகிறது. நேரம் கடந்துவிடவில்லை. இறைவன் எனக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாக்குவார். எனக்கு வரவேண்டிய பதவி உயர்வு, எனக்கு கிடைக்க வேண்டிய அரசு வேலை, எனக்கு கிடைக்க வேண்டிய விசா, எனக்கான அயல்நாட்டு வாய்ப்புகள் அனைத்தும் இப்போது எந்த தடையுமின்றி என்னை வந்தடைகின்றன. நான் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிதூதர் கேப்ரியேலின் ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். என் வாழ்க்கையில் இருண்ட நாட்களுக்கு நான் விடைபெறுகிறேன். வசந்த காலம் தொடங்கிவிட்டது. என் கிளைகளில் புதிய இலைகள் துளிர்க்கின்றன. என் வாழ்க்கையில் புதிய பூக்கள் மலர்கின்றன. என் செல்வ வளத்தை யாரும் திருட முடியாது. ஏனென்றால் அது பரலோகப் பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. நான் இப்போது என் இரு கைகளையும் விரித்து பிரபஞ்சத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆம், நான் தயார். நான் என் முக்கிய விருப்பத்தை பெற்றுக்கொள்கிறேன். இப்போது நான் குணமாக்கும் அதிதூதரான ரபேலை என் வாழ்க்கையில் அழைக்கிறேன். ரபேல் தூதரே, உங்களது மரகத பச்சை நிற ஒளியை என் உடலின் மீது பாய்ச்சுங்கள். எப்பத்தா, என் உடல் உறுப்புகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட நான் கட்டளையிடுகிறேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள், குணப்படுத்த முடியாத வலிகள், நாள்பட்ட வியாதிகள் அனைத்தையும் அதிதூதர் ரபேலின் குணமாக்கும் தைலம் இப்போது சுகமாக்குகிறது. தோபித்தின் கண்களை குணப்படுத்தியது போல என் கண்களையும் என் உடலையும் குணமாக்குங்கள். என் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இறைவனின் பரிசுத்த வல்லமை இப்போது பாய்கிறது. என் மூளை நரம்புகள் சீராகச் செயல்படுகின்றன. என் இதயத் துடிப்பு சீராகிறது. என் இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகள் அனைத்தும் உடைகின்றன. நான் புதிய காற்றை சுவாசிக்கிறேன். என் நுரையீரல் தூய்மையாகிறது. என் கல்லீரல், சிறுநீரகம், வயிறு என ஒவ்வொரு உள்ளுறுப்பும் தெய்வீக ஒளியால் சுத்திகரிக்கப்படுகிறது. என் எலும்புகளில், மூட்டுகளில் உள்ள வலிகள் இப்போது மாயமாக மறைகின்றன. நான் ஆரோக்கியத்தின் உருவகமாக மாறுகிறேன். என் மனதை வாட்டும் மனச்சோர்வு, பயம், கவலை, நடுக்கம், தூக்கமின்மை அனைத்தையும் நான் இப்போது வேறறுக்கிறேன். அதிதூதர் ரபேலின் அமைதி என் மனதை இப்போது தழுவுகிறது. இருண்ட எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், குற்ற உணர்வுகள் அனைத்தையும் நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவுகிறேன். எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மனரீதியான தாக்குதல்கள் அனைத்தும் இப்போது செயலிழக்கின்றன. நான் நிம்மதியாக உறங்குவேன். நான் புத்துணர்ச்சியோடு விழித்தெழுவேன். என் நரம்பு மண்டலம் அமைதியடைகிறது. எனக்குள் இருக்கும் மன அழுத்த ஹார்மோன்கள் குறைந்து சந்தோஷத்தின் ஹார்மோன்கள் பெருகுகின்றன. என்னை அச்சுறுத்தும் எந்த ஒரு மருத்துவ பரிசோதனை முடிவும் எனக்குச் சாதகமாகவே வரும் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். கேன்சர், கட்டிகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் என எந்த பெயரைக் கொண்ட நோயாக இருந்தாலும் அது என் உடலை விட்டு வெளியேற நான் அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறேன். என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். இதில் எந்த நோய்க்கும் அசுத்தத்திற்கும் இடமில்லை. நான் முழுமையான சுகத்தை பெற்றுவிட்டேன். என் உணர்ச்சிக் காயங்களை அதிதூதர் ரபேல் இப்போது குணமாக்குகிறார். என்னை நிராகரித்தவர்கள், என்னை காயப்படுத்தியவர்கள், என்னை கைவிட்டவர்கள் அனைவரையும் நான் மன்னிக்கிறேன். என் இதயத்தில் உள்ள கசப்புகளை நான் தூக்கி எறிகிறேன். மன்னிக்க முடியாத என் பிடிவாதங்கள் அனைத்தையும் நான் தளர்த்துகிறேன். என் கடந்த காலம் என்னை இனி பாதிக்காது. நான் பழைய நினைவுகளின் கைதி அல்ல. என் ஆத்மா இப்போது இலகுவாக மாறுகிறது. உடைந்த என் உறவுகள் அனைத்தும் குணமடைகின்றன. என் குடும்பத்திற்குள் இருக்கும் பிளவுகளை ரபேல் தூதர் தனது அன்பின் தைலத்தால் இணைக்கிறார். கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான இடைவெளிகள் அனைத்தும் மறைந்து போகின்றன.
என் வீட்டில் அன்பும் புரிதலும் மன்னிப்பும் மட்டுமே ஆட்சி செய்யும். நான் நேசிக்கப்படுகிறேன், நான் நேசிக்கிறேன். என்னைச் சுற்றி ஒரு பாசிட்டிவான அன்பான ஆற்றல் வலயம் உருவாகிறது. என் வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் அன்போடு திரும்பி வருவார்கள். எப்பத்தா, என் உறவுகளின் கதவுகள் அன்பிற்காக திறக்கப்படட்டும். என் உடலின் செல்களில் பதிந்துள்ள அனைத்து நோய் மரபணுக்களையும் நான் இப்போது அழிக்கிறேன். பரம்பரையாக எங்கள் குடும்பத்தைத் தொடரும் நோய்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே தடுத்து நிறுத்துகிறேன். என் சந்ததியினர் எந்த நோய்க்கும் அடிமையாக மாட்டார்கள். நான் என் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி என் குடும்பத்தாரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் கேடயமாக மாறுகிறேன். மருத்துவமனைச் செலவுகள், மருந்து மாத்திரைகளுக்கான செலவுகள் அனைத்தும் இனி என் வாழ்க்கையில் ஒருபோதும் வராது. என் பணம் நோய்களுக்காக அல்ல, சந்தோஷத்திற்காகவும் செழிப்பிற்காகவும் மட்டுமே செலவிடப்படும். என் வயதான காலத்திலும் நான் இளமையின் துடிப்போடும் வலிமையோடும் இருப்பேன். என் கண்கள் மங்காது, என் செவிகள் செவிடாகாது, என் கால்கள் தளராது. ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரிய ஒளியைக் காணும்போது நான் இறைவனின் அற்புத சக்தியை உணர்கிறேன். என் மூச்சுக்காற்றில் தெய்வீக சுகம் கலந்துள்ளது. என் தொடுதலில் மற்றவர்களை குணமாக்கும் ஆற்றல் பிறக்கிறது. நான் குணமடைந்து விட்டேன். நான் முழுமையாக குணமடைந்து விட்டேன். என் வாழ்க்கையின் ஆழமான காயங்களை, யாரும் அறியாத என் இரகசிய கண்ணீரை ரபேல் தூதர் இப்போது துடைக்கிறார். எதற்காக வாழ்கிறோம் என்ற விரக்தியின் விளிம்பில் நின்ற என்னை அவர் தனது கைகளால் தூக்கி நிறுத்துகிறார். என் ஒவ்வொரு உறுப்பும் தேவனை துதிக்கிறது. என் தோல் வியாதிகள், முடி உதிர்தல், தசை வலிகள் அனைத்தும் மறைந்து எனக்கு புதிய அழகும் பொலிவும் கிடைக்கிறது. நான் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது இறைவனின் சாயலை, ஆரோக்கியமான ஒரு மனிதனைக் காண்கிறேன். நான் என் உடலை நேசிக்கிறேன், அதை இறைவனின் பரிசாக மதிக்கிறேன். எந்த ஒரு வைரஸும், எந்த ஒரு பாக்டீரியாவும், எந்த ஒரு தொற்றும் என் உடலை தாக்க முடியாது. நான் தெய்வீக நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளேன். என் இரத்தம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. என் நரம்புகளில் பாய்வது ஜீவ தண்ணீர். என் வாழ்க்கையைச் சுருக்க நினைத்த மரணத்தின் ஆவிகளை நான் கட்டளையிட்டு துரத்துகிறேன். நான் நீண்ட ஆயுளோடும் முழு ஆரோக்கியத்தோடும் நிம்மதியோடும் வாழ்வேன். இது பரலோகத்தின் ஆணை. இப்போது நான் என் வாழ்க்கையின் 3 முக்கிய அம்சங்களையும், என் பாதுகாப்பு, என் நிதி, என் ஆரோக்கியம் ஒருங்கிணைக்கிறேன். மைக்கேல், கேப்ரியேல், ரபேல் ஆகிய 3 அதிதூதர்களும் என் கைகளை பிடித்துக்கொண்டு என்னை வெற்றியின் பாதையில் நடத்துகிறார்கள். நான் கடந்து வந்த நெருக்கடியான பாதைகள் அனைத்தும் இப்போது பூக்களால் நிரம்பியுள்ளன. நான் சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் இப்போது எனக்கு கிரீடங்களாக மாறியுள்ளன. நான் சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும் இறைவன் எனக்கு பல மடங்கு நன்மைகளை திருப்பித் தருகிறார். என் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை குறைபாடுகளும் நிறைவாக மாறுகின்றன. என்னால் முடியாது என்று நான் நினைத்த அனைத்தையும் இப்போது அதிதூதர்களின் பலத்தால் என்னால் சாதிக்க முடிகிறது. என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் ஒரு வெற்றியாளன். நான் ஒரு சாதிக்கப் பிறந்தவன். என் கதையை உலகம் ஒரு நாள் ஆச்சரியத்துடன் கேட்கப் போகிறது. என் சாட்சி பலருக்கு உத்வேகமாக மாறப்போகிறது. என் அற்புதம் என் வாசலில் வந்து நின்று தட்டுகிறது. நான் கதவைத் திறக்கிறேன். எப்பத்தா, 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 முத்திரையிடப்படட்டும். நான் உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையும், நான் செய்த ஒவ்வொரு பிரகடனமும் இப்பொழுது ஆவியின் உலகத்தில் சட்டமாக மாறுகிறது. இதை எந்த ஒரு பிசாசாலும், எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு சூழ்நிலையாலும் மாற்ற முடியாது. 333 333 என்ற மாய எண் என் வாழ்க்கையில் முழுமையாகச் செயல்படத் தொடங்கிவிட்டது. என் முக்கிய விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதென்று நான் விசுவாசிக்கிறேன். அது நடக்குமா என்ற சந்தேகத்திற்கு என் மனதில் ஒரு துளியிடம் கூட இல்லை. எனக்கு வழங்கப்பட்ட இந்த அற்புதத்தை நான் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் முத்திரையிடுகிறேன். என் வெற்றியை யாரும் திருட முடியாது. என் பணத்தை யாரும் பறிக்க முடியாது. என் ஆரோக்கியத்தை யாரும் கெடுக்க முடியாது. என் சந்தோஷத்தை யாரும் சிதைக்க முடியாது. பரலோகத்தின் முத்திரை என் நெற்றியில் பதிக்கப்பட்டுள்ளது. என் வீடு, என் வாகனம், என் தொழில் அனைத்தும் பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நான் இனி இருளின் அடிமை அல்ல. நான் ஒளியின் அரசாங்கத்தின் நேரடி வாரிசு. முடிந்தது. எல்லாம் இனிதே நிறைவேறி முடிந்தது. நான் கேட்டவை அனைத்தும் எனக்கு வழங்கப்பட்டுவிட்டன.
என் கடன்கள் அடைக்கப்பட்டு விட்டன. என் நோய்கள் குணமாக்கப்பட்டு விட்டன. என் தடைகள் உடைக்கப்பட்டு விட்டன. என் வாழ்வில் மகிழ்ச்சியின் மணி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. என் எதிரிகளின் கண்முன்னே தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியுள்ளார். என் வெற்றிக் களிப்பை நான் முழு உலகிற்கும் அறிவிக்கிறேன். இந்த நொடி முதல் என் வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்தை எட்டுகிறது. நான் விழித்திருக்கும் போதும் நான் உறங்கும் போதும் அற்புதங்கள் என்னைச் சூழ்ந்து நடக்கின்றன. அதிதூதர் மைக்கேலின் பாதுகாப்பு, அதிதூதர் கேப்ரியேலின் செல்வம், அதிதூதர் ரபேலின் சுகம் மூன்றும் என் வாழ்வில் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். அதிதூதர்களுக்கு நன்றி சொல்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன். நான் தயாராக இருக்கிறேன். என் முக்கிய விருப்பத்தை நான் முழுமையாக பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை இனி ஒருபோதும் பழையது போல் இருக்காது. எல்லாம் புதிதாயிற்று. எல்லாம் வெற்றியாகிற்று. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது. அது உங்கள் கைகளை வந்தடைந்து விட்டது. இந்த தெய்வீக வெற்றியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நீங்கள் இப்போது ஒளியின் அதிர்வலையில் இணைந்து விட்டீர்கள். இந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தின் சங்கிலியை ஒருபோதும் உடைத்து விடாதீர்கள். இது ஒரு மாபெரும் கிருபையின் செயல், ஒரு கருணையின் செயலாக. அடுத்த 3 நிமிடங்களுக்குள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த குறைந்தது 3 நபர்களுக்காவது பகிருங்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் நிகழட்டும். மேலும் உங்கள் அற்புதம் முத்திரையிடப்படுவதை உறுதி செய்ய கீழே உள்ள கருத்துக்கள் பகுதியில் நான் அதிதூதர் காப்ரியேலின் அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள். உங்கள் முக்கிய விருப்பத்தை பெற நீங்கள் தயாரா? ஆம் என்று உறுதியாக நம்பி உங்கள் அற்புதத்தை இன்றே சொந்தமாக்குங்கள். ஆமென்.